ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு இயேசுப்பா நமக்கு கொடுக்கிற வார்த்தையானது பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம். நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. ஆமென். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க எல்லார்கிட்டையும் தாங்க ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமா பேசுறாரு. விசுவாசிக்கிறீங்களா? என்ன சொல்றாரு? நீ உன் வாலிப பிரயாயத்துல உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்னு. சிருஷ்டிகர்னா யாரு? நம்மளை படைத்த நம்மளுடைய தேவன் இல்லையா? அவருக்கு இன்னொரு நாமம், என்னென்ன நாமம்லாம் இருக்கிறது அப்படிங்கிறது பைபிளில் நிறைய சொல்லப்பட்டிருக்குது. ஒரு சின்ன பெயரை நம்ம சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள், ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதை சொல்லுவாங்க, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் மீட்பர் உன் பரிசுத்தர் அப்படின்லாம் வசனம் இருக்குது. நம்ம இன்னைக்கு நம்மளை படைச்ச தேவனை, அப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஏசப்பாவை நேசிக்கிறோம், ஏசப்பாவை நான் நேசிக்கிறேன்னு சொல்கிறோம். ஆனால் அவரை நினைக்கிறோமா? எல்லா காரியத்திலையும் அவரை நம்ம நினைக்கிறோமா? உண்மையாகவே அவரை நினைக்கிறோமா? உண்மையாகவே அவரை நம்ம நேசிக்கிறோமா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் இல்லையா? வசனம் சொல்லுது, வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. நம்ம எந்த யூத் மீட்டிங் போனாலும் இந்த வசனத்தை நம்ம கேட்காத நாளே இல்லைல்ல. ஏன்னா வாலிப வயசில் அதை எப்படி சொல்லுவாங்க, துருன்னு இருக்கிற வயசு. நம்மளுக்கு இந்த வயசில் எப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கணும்னு தெரியாது. என்ன இந்த காரியம், இதெல்லாம் நமக்கு இதை எப்படி நான் செய்யணும் அப்படின்னு தெரியாது. நம்ம மனதின்படி, நம்ம கண் போன போக்கின்படி வாழக்கூடிய வயசு தான் இந்த வாலிப பிரயாயம், இந்த வாலிப வயசு இல்லையா? அப்படிப்பட்ட வாலிப பருவத்துல, வாலிப வயசுல நம்ம ஆண்டவரை நினைச்சு அவருக்கு பிரியமான பிள்ளையா இருந்து அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவர் சமூகத்துல இருந்து, நீங்க என்ன நடத்துங்கப்பா, நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டி உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அப்படி நீங்க என்ன நடத்துங்க அப்படின்னு அவருக்கு பின்னாடி நம்ம நடந்து கொண்டு உண்மையிலே அவருக்கு பிரியமான பிள்ளைலாம் இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை நிச்சயமா ஒரு ஜெயமாக இருக்கும் இல்லையா? அதை விட்டுட்டு, ஆண்டவரே நான் போகிற பாதை கரெக்டு தான், இந்த இந்த எனக்கு தான் அழகு இருக்குது, எல்லாமே இருக்குது, எனக்கு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண் போன போக்கின்படி போகணுன்னு வைங்களேன். அது எங்கேயாவது நம்ம பிசாசானவன் ஈஸியாக நம்மளை சிக்க வச்சிருவான் இல்லையா? அதான் வசனம் சொல்லுது. மேலே இன்னொரு வசனம் சொல்லுது, 11ஆம் அதிகாரத்தினுடைய லாஸ்ட் வசனம், நீ உன் இருதயத்திலிருந்த சஞ்சலத்தை உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு, ஏன்னா இள வயதும் வாலிபமும் மாயையே அப்படின்னு சொல்லுது. இதில் பிரசங்கில நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் பிரசங்கில சாலமோன் சொல்லியிருக்கிறாரு, மாயை மாயை மாயை, எல்லாமே மாயை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அது போல இதே 12ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, என் மகனை இவைகளினாலே புத்தி அடைவாயாக. இவைகளினாலே அவருடைய வசனத்தினால, அவருடைய வேதத்தை நம்ம வாசிக்க 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 நமக்கு அறிவு, புத்தி, ஞானம் எல்லாவற்றையும் தேவன் தருவார். அதே போல 13ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அவருக்கு பிரியமான பிள்ளைல அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நம்ம நடந்தோம்னா நிச்சயம் நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயம் பெறலாம். நான் மறுபடியும் சொல்றேன், வாலிபம் இயேசுவுக்கே. வாலிப பிரயாயத்துல நம்முடைய சிருஷ்டிகரை மட்டும்தான் நினைக்கணும். அவர் சிருஷ்டித்தவைகளை நம்ம நினைக்க கூடாது இல்லையா? அவர் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் நமக்கு முக்கியமானவர். அவரை மட்டும்தான் நம்ம அவரை மட்டும் நேசிச்சு அவரை நினைச்சு அவரை நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமானவராக கருதணும். இந்த உலகத்துல இருக்கிறதுல எல்லாமே அழிஞ்சு போனாலும் நிரந்தரமானவர் நீங்க மட்டும்தான் இயேசுப்பா. உலகத்துல இருக்கிற அன்பினால் நமக்கு உண்மையான ஒரு சந்தோஷத்தை நிரந்தரமா நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஆனா அவர் எப்போதுமே நமக்கு நிரந்தரமானவர். எல்லாரோட அன்பு மாறி போயிடும், ஆனா ஆண்டவருடைய அன்பு மட்டும் மாறாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் இல்லையா? வசனம் சொல்லுது, அவரை மட்டுமே நீங்க நினைங்க, அவரை மட்டுமே நேசிங்க அப்படின்னு சொல்லுது. நீங்க இன்னைக்கு யாரை நேசிக்கிறீங்க? நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்களா, இல்ல உலக காரியங்களை சார்ந்து கொண்டு நிற்கிறீங்களா, இல்ல உங்க சுயத்தினால உங்க வாழ்க்கை போகுதா? எப்படி கர்த்தருக்கு பிரியமா இருந்து கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து கொண்டு நடக்கிறீங்களா, இல்லை எனக்கு வயசு இருக்கு, நான் இந்த வயசுல நான் செய்யாம எப்படி, எனக்கு இதுக்கு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி உங்க சுயத்தை நம்பி இருக்கீங்களா, இல்லை ஏதாவது ஒரு பர்சன் மேல, இவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, இவங்களை என்ன நடத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கீங்களா? நிச்சயமா சொல்றேன், வாலிப வயசுல நீங்க முடிவு எடுத்து இதான் நான் செய்யறதா கரெக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா அது நிச்சயமா தவறான முடிவா தான் இருக்கும். அவரோட கரத்துல உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, அவர் உங்களை தூக்கி நிறுத்துவாரு, அவர் உங்களை உயர்த்துவாரு. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.